ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்ததும் சந்தைக்கு போவோமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி களக்காடுக்கு வந்தாச்சு. அப்புறம் தான் கேள்விப்பட்டோம் பொருட்காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டதும் சரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறம் சந்தைக்கு போகலான்ட்டு பொருட்காட்சிக்கு உள்ளே போனோங்க. அங்கே போனால் குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான அவங்களுக்குள்ள ஜம்பிங்கு, ராட்டினம், அதுக்கப்புறம் கார் ரேஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நம்ம சும்மா அதை நல்லா சுற்றி பார்த்து எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா கூட்டமே இல்லைங்க. ஒவ்வொரு ராட்டினம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் யாருமே கஸ்டமர் யாரும் வராமல் சும்மா வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னு இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. சரி நமக்கு தேவை என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்றதுக்கு போனாங்க. சில்லி புரோட்டாவும் ஒரு அப்பளமும் வாங்கினோம். சில்லி புரோட்டா எவ்வளோனா 60 ருபீஸ், அப்பளம் 50 ரூபா. உடனே நாங்களும் என்ன பண்ணோம், அதை வாங்கி எடுத்துட்டு சாப்பிட போகலான்ட்டு அங்கே போய் சேரில் போய் உட்காந்து சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சில்லி புரோட்டா ஒர்த்து தான் 60 ருபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மெதுவாக கிளம்புனாங்க. அப்போ தான் அவங்க ஜிகதண்டா வாங்க போனாங்க. அவங்களும் வாங்கிட்டு எனக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்குன்ட்டு ஸ்வீட் கார்னும் வாங்கி கொடுத்தாங்க. அதை வாங்கி எடுத்துகிட்டு நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு பால் கேம்ஸ் போட்டிருந்தாங்க, அதை போய் பார்க்க போனோம். அந்த கேமில் நாங்கள் என்ன விளாண்டோம் அப்படின்னா, 6 பால் கொடுப்பாங்க. அதில் இந்த நம்பரில் 6 பால் போடுறல அதை ஆட் பண்ணி அதில் வரக்கூடிய கிஃப்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் அதை கேப்சர் பண்ணலை. ஆனால் எனக்கு கிடச்சது என்னதுங்க, செஸ் போர்டு தாங்க, பாம்பு கட்டம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி வந்தால் 90s கிட்ஸ் ஸ்நாக்ஸ் போட்டுருந்தது, நம்ம ஃபேவரட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணால் ஒவ்வொரு ஸ்நாக்ஸையாக பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஓல்டு மெமரிஸ் தாங்க மைண்டில் வந்துச்சு. மம்மி டேடி, பஞ்சு மிட்டாய், கல்கோனா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணால் பக்கத்து கடையில் ஆக்சசரிஸ் இருந்துச்சு, அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது இருந்தது அதை அப்படியே ரவுண்ட்ஸ் வந்தாங்க. ரவுண்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் பார்த்தா இந்த பாட்டில் 70 ருபீஸ்ங்க. ஆனால் வெயிட்டே இல்லை, ஒர்த்தே கிடையாது. ஓகே என்ன செய்ய, அவங்களுக்கும் வியாபாரம் ஆகணும்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படியே சுற்றி பார்த்து எடுத்துகிட்டு வெளில வந்தால் நமக்கு தேவையான என்னது கிளிப்ஸு அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா நமக்கு எல்லாமே ஹை ரேட்டு. சரி நம்ம வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளிப் மட்டும் வாங்கிட்டு அப்படி பார்த்தா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ மட்டும் தான் விளாடுவியா, நானும் விளாடுவேன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. நான் விளாண்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு கூட வாங்குவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களும் விளாண்டாங்க. கடைசி பார்த்தா அவங்களுக்கு விழுந்தது பபிள்ஸ் தாங்க. ஓகே நமக்கு கிடைச்சதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க, பாய்.